கடந்த மாதம் கொடூரமான ஆசிட் தாக்குதலுக்கு பிறகு தேசிய கால்பந்து வீரர் ஃபைசால் ஹலீம் முன்பை விட வலுவாக மீண்டு வருவார் என்று பேட்மிண்டன் ஜாம்பவான் லீ சோங்வை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் முன்னாள் உலகின் நம்பர் 1 வீரரான சோங்வை ஸ்லாங்கூர் FC வீரர் ஃபைசாலை தற்போது பின்னடைவு இருந்தாலும் நேர்மறையாக இருக்குமாறு வலியுறுத்தினார். மேலும் எல்லாம் ஒரு காரணத்திற்காக நடக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஃபைசால் தனது கால்பந்து வாழ்க்கையை முடித்துக்கொள்ள நினைத்ததாகவும் தனது பாதுகாப்புக்கு பயந்து தனது லாபகரமான சம்பளத்தை கைவிட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனை அடுத்து நீங்கள் இன்னும் வலுவாக திரும்புவீர்கள் என்று சோங்வை கூறினார். பொறுமையாக இருங்கள், நீங்கள் குணமடைவதில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் மீள் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஃபைசால் என்று அவர் தெரிவித்துள்ளார். சுங்கை பகாப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பெஜுவான் தலைவர் முக்ரிஸ் மகாதிர் போட்டியிட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தேர்தலில் முக்ரிஸ் போட்டியிடுவதாக அறிவித்து வெளியிடப்பட்ட சுவரொட்டி ஒன்று போலியானது என்று பெஜுவான் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ரஃபீக் ரஷீத் அலி நேற்று விளக்கினார். அந்த இடைத்தேர்தலில் முக்ரிஸ் போட்டியிட மாட்டார் என்றும் அந்த தகவலில் உண்மை இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். நகைக்கடை ஒன்றுக்குள் புகுந்து துப்பாக்கியால் எச்சரிக்கை வேட்டு கிளப்பிய ஆடவன் ஒருவன் அக்கடையின் முகப்பிடத்தில் இருந்த நகைகளை கொள்ளையிட்டு சென்றான். பரபரப்பான இச்சம்பவம் போர்ட் கிளான் ஜலான் பெர்சியாரான் ராஜாமூடா மூசாவில் நேற்று முன்தினம் நிகழ்ந்தது. அக்கொள்ளைக்காரன் பிற்பகல் 4:15 மணியளவில் அந்த நகைக்கடைக்குள் நுழைந்துள்ளான். அங்கு காவலில் இருந்த பாதுகாவலர் ஒருவரை கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவரின் துப்பாக்கியை பறித்தான் என்று தென்கிளான் மாவட்ட போலீஸ் தலைவர் சா ஹூங் ஃபோங் குறிப்பிட்டார். அதன் பிறகு பாதுகாவலருடன் கடைக்குள் உள்ளே சென்ற அவன் தரையை நோக்கி 2 முறை சுட்டுள்ளான். இதனால் பீதியுற்ற வாடிக்கையாளர்கள் கடையிலிருந்து அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடினர். அதன்பின் நகைகளை ஒப்படைக்கும்படி நகைக்கடை உரிமையாளரை மிரட்டியுள்ளான். ஆனால் அவ்வாறு செய்ய கடை உரிமையாளர் மறுத்துவிட்டார் என்று அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விற்பனை முகப்படத்தில் இருந்த பல கை சங்கிலிகளையும் வாடிக்கையாளர்களின் 2 கை பைகளையும் எடுத்துக்கொண்டு நீல நிற யமாஹா மோட்டார் சைக்கிளில் அந்நபர் தப்பிச் சென்றுள்ளார். இச்சம்பவத்தில் வாடிக்கையாளர்களுக்கோ கடை உரிமையாளருக்கோ காயம் எதுவும் ஏற்படவில்லை. புதிதாக இரத்த தானம் செய்ய வருவோரின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வழக்கமாக இரத்த தானம் செய்வோரின் எண்ணிக்கை குறையாவிட்டாலும் புதியவர்களில் அதிகமானோர் இரத்த தானம் செய்ய முன்வருவதில்லை என்று அது குறிப்பிட்டுள்ளது. வரும் 2030 ஆண்டு வாக்கில் நாட்டின் மக்கள் தொகையில் முதியவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருக்கும் என்பதால் மருத்துவமனைகளுக்கு அதிக இரத்தம் தேவைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு போதுமான இரத்த சேமிப்பு இருந்தாலும் புதிய நன்கொடையாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிவை கண்டு வருகிறது. கடந்த 2013 ஆண்டில் 1,56,492 இருந்த புதிய இரத்த நன்கொடையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 1,18,285 குறைந்தது என்றும் அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மலேசியா முழுமையும் உள்ள 1000 நோயாளிகளுக்கு சராசரியாக 2200 பைகள் இரத்தம் தேவைப்படுகிறது. புகைப்பிடித்தல் குற்றங்களுக்காக மே மாதத்தில் 6605 சம்மன்களை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது என்று சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரர்ஜி அபு ஹசான் தெரிவித்துள்ளார். புகையிலை தயாரிப்பு விதிமுறைகள் 2004 கீழ் 29,098 வளாகங்களை ஆய்வு செய்ததன் மூலம் 16,355 மீறல் அறிவிப்புகள் வழங்கப்பட்டதாக ராஜி கூறினார். இம்மாதத்தில் 8,587 உணவு வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் உணவுச் சட்டம் 1983 பிரிவு 11 கீழ் 225 வளாகங்களை மூட உத்தரவிடப்பட்டதாகவும் ராஜி கூறினார். கெடா பாடாங் தராப் மாவட்டத்தில் வீடுகளில் புகுந்து கொள்ளையிட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். ஃபெல்டா லூபோ மெர்பாவ் எனும் இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் 31 வயதான அந்த சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அந்நபர் குறைந்தது 21 வீடுகளில் பணத்தை கொள்ளையிட்டுள்ளான். அவன் கொள்ளையிட்ட பணம் 40,000 வெள்ளிக்கும் அதிகம் என்று பாடாங் தராப் மாவட்ட போலீஸ் தலைவர் முல்ஹியமான் மன்சார் குறிப்பிட்டார். மனைவியின் உல்லாச பயணத்திற்கு பணம் தேவைப்பட்டதாலும் இதர செலவுகளை சமாளிப்பதற்காகவும் அச்செயலில் ஈடுபட்டதாக அவன் தெரிவித்துள்ளான். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும்
தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.